தேர்தலில் வெற்றி பெற்று 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து பெருமைக்குரியவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். நாட்டின் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை அமைத்து நீர் வளத்தையும் பெருக்கி பல அணைகளை கட்டி உணவு உற்பத்தியை பெருக்கினார். மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மாணவர்கள் பசியோடு படிக்க கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் 6ஆம் வகுப்பு தானே படித்திருக்கிறார், அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது நினைத்தீர்களா? 1962ஆம் ஆண்டு ஆங்கில பத்திரிகையாளர் ஒருவர் எதிர்கட்சியை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, நாட்டை பிரிப்பவர்கள் நல்ல எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்றார். உடனே காமராஜர் நல்ல என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு, ஒருவர் குட் என்றும் ஒருவர் ஸ்ட்ராங் என்றும் கூறினாராம். ஆனால் காமராஜர் சவுண்ட் என்று கூறினாராம். நாம் ஆங்கில வழியில் படித்துக்கொண்டு ஆங்கிலத்திலேயே பேசுகிறோமா? காமராஜர் ஒரே ஒரு பெட்டியை மட்டும் தன் கையில் வைத்திருந்தாராம். அதில் என்ன இருக்குமோ அனைவரும் பார்த்தனர். அதில் தன் தாயின் புகைப்படம் மட்டுமே வைத்திருந்தார். தன் தாயின் அரசியல் பணிக்காக தன் தாயின் அன்பையே தள்ளி வைத்தார். தன் தாய்க்கு 30 ரூபாய் கொடுக்க முடியாமல் இருந்தார். படிக்காத மேதையானவனிடம் படித்த நேருவே அவனிடம் ஆலோசனை கேட்பாராம். பிரதமர் பதவி தேடி வந்த போதும் வேண்டாம் என்று சொல்லி தலைவர்கள் உருவாக்கிய கிங் மேக்கராக திகழ்ந்தார். அவர் ஆண்டது 9 வருடம் என்றாலும் எங்கள் மனதில் இன்றும் சரித்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.